வெறும் 11,49,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்கு ஒரு பேஸ் மாடல் கார்ல இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நான் சத்தியமா மாருதி சுசுகி கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கூட மாருதி சுசுகி விக்டோரிஸோட எல்எக்ஸ்ஐ வேரியன்ட் தான் இருக்கு. இந்த விக்டோரிஸ் பார்த்தோம்னா ரீசெண்டாக தான் லான்ச் ஆச்சு. இது யூஸ்வலாக மாருதி சுசுகியோட அந்த வேரியன்ட் நாமன்கிளேச்சரில் தான் வருது. எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, ZXஐ, ZXஐ ப்ளஸில் வரும். அண்ட் இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்எக்ஸ்ஐ வேரியன்ட்லேருந்தே சிஎன்ஜி ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிஎன்ஜி ஆப்ஷன் தான் 11,49,000 rupees எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் வருது. பட் உண்மையிலேயே செம ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காரில் நிறையவே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டிலையுமே மாருதி சுசுகி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. குளோபல் அண்ட் கேப்ல இந்த கார் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இந்த விக்டோரிஸோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க SM மாருதி அரேனாக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். நீங்களும் மாருதி சுசுகியில் ஏதாவது கார்ஸ் புக் பண்ணணும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கண்டென்ட் பண்ணுறதுக்கு வந்து நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இப்போ தான் வந்து வண்டி பார்த்தேன். பட் ஒரு பேஸ் மாடல் காரில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து மாருதி சுசுகியில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கிராண்ட் விட்டாரால் பார்க்கலாம். ஓரளவுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து டிசைனுமே நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் ஃபீச்சர்ஸுமே நிறைய கொடுத்து ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜாக இந்த காரை மாற்றிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த காரோட ஒரு மெயின் காம்படிட்டர் கிரெட்டா, செல்டோஸ் அண்ட் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்ஸ் ஹோண்டால எலிவே, வோல்க்ஸ்வேகன் டைகூன் அதெல்லாம் மோஸ்ட்லி பெர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்டில் வரும். பட் இருந்தாலும் அது வந்து இதே செக்மெண்ட்டில் தான் வருது. வோல்க்ஸ்வேகன் டைகூன் அண்ட் ஸ்கோடால குஷாக் இந்த மாதிரி கார்ஸ் தான் இது கூட கம்பீட் பண்ணும். ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக கொடுக்கணும் அப்படின்னு மாருதி சுசுகி நினச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்து நீங்கள் பார்க்குறப்போ அந்த போல்டான ஒரு ஸ்டான்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜின் பார்த்துடலாம். இதில் வந்துட்டு ஒரு 1.5 லிட்டர் கே சீரிஸ் இன்ஜின் தான். இது ஆல்ரெடி நம்ம மாருதி சுசுகி கார்ஸில் பார்த்துருப்போம். பிரெஸாவில் இருக்குது அண்ட் ஆல்சோ XL6, எர்டிகா அந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த இன்ஜின் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்ஜி மோடில் 87 bhp அண்ட் 121 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே பெட்ரோல் மோட் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா 103 bhp அண்ட் 139 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணும். டீசென்ட்டான ஒரு இன்ஜின், நல்ல ரிஃபைண்டாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்கும். ஸோ பிரெஸாவுக்கே அது வந்து நல்லாயிருக்கும். அதாவது ஒரு அடிக்குவேட்டான ஒரு லீனியரான பவர் சர்ஜ் இருக்கும். ஸோ இது அதை விட கொஞ்சம் பெரிய கார். ஸோ அதனால் அது நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ எப்படி இருக்குது அப்படின்னு என்னோட ஒப்பீனியனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் பேனட் பாருங்கள், எவ்வளோ பெரிய பேனட் அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு வெயிட்டுமே இதில் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே ஆட் பண்ணியிருக்காங்க. பேஸ் மாடல்லே இது கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்த்தோம்னா பாரத் என்கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ அதனால் மாருதி சுசுகி சேஃப்டிலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ டிசைன் வைஸ் நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல போல்டான ஒரு டிசைன். இது பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு அந்த அடாஸ்க்கான கேமரா அண்ட் LED ஹெட்லாம்ப்ஸ் இந்த மாதிரி விஷயம் மட்டும் வராது. இதில் கனெக்டட் LED DRLமே வருது. அதுவும் இந்த வேரியண்ட்டில் வராது. பட் அதுக்கு பதிலாக ஒரு குரோம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஹெட்லாம்ப்குள்ளேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன ஸ்ட்ரைப் மாதிரிலாம் இருக்குது உள்ள. ஸோ அட்டென்ஷன் டு டீட்டெயில் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வருது. ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர்ஸுமே கொடுக்குறாங்க. பட் ஃபாக் லேம்ப் வந்து இந்த வேரியண்ட்டுக்கு கிடையாது. ஸோ அது டம்மியாக தான் விட்டுருக்காங்க. இந்த போர்ஷனில் ஒரு பிளாக் எலிமெண்ட் அப்படியே ரன் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட்டுமே இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் எண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல ரேடார் வரும். ஸோ அதுவுமே வரும். அண்ட் ஆல்சோ 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்கான கேமராவுமே இந்த இடத்துல தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது எதுவுமே இந்த இடத்துல கிடையாது. ஒரு ஷார்ப்பான டிசைன் கிடையாது. பட் கொஞ்சம் மஸ்குலரான ஒரு டிசைன். சைடு ஆங்கிள் பார்க்குறப்போ இங்கே வந்துட்டு இந்த டோர் ஹேண்டில்லாம் மட்டும் பாடி கலர்லேயே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் லுக்கு பார்க்க பெட்டராக இருக்குமோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் கிராண்ட் விட்டாரால் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ அந்த அப்டேட்டில் வந்து டோர் ஹேண்டில், ஓவரையும் எல்லாமே பிளாக் கலரில் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாமே பாடி கலரில் தான் இருந்தது. அப்படியே இருந்திருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் இதுக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த பிளாக் கலர் ஓவரையும்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா ஷோரூம்லேயே ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு கொடுக்க சொன்னீங்கன்னா அதுவும் அடிச்சு கொடுத்துருவாங்க. பாடி கலர் டோர் ஹேண்டில் கிடையாது, பிளாக் கலரில் தான் வருது. இதில் வந்துட்டு ரெக்வஸ்ட் சென்சருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீ பார்த்தோம்னா ஸோ இதுதான் இந்த காரோட கீ. யூஸ்வலாக நம்ம மாருதி சுசுகியில் பார்க்குற அதே கீ தான். லாக்கிங் அண்ட் லாக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளூ கலர் பேக்லைட் இருக்குது. ஏன்னா இது வந்து அரேனால வரும். நெக்ஸாவில் வந்து ஒரு பிளாக் கலர் அதாவது ஒரு தீம் இருக்கும் இந்த இடத்துல. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுமே இந்த காரில் இருக்குது. ஸோ சைடில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் வரைக்கும் மோஸ்ட்லி கிராண்ட் விட்டாரா மாதிரி தான் தெரியும். பட் ரியரில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டெண்ட் ஆகி வர்ற விதம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கார் பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த வேரியண்ட்டுக்கு ஸ்டீல் வீல் தான் வரும். ஆனால் வீல் கேப் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. டயர் சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 215/60 ஆர் 17 inch. பேஸ் வேரியண்ட்லேயே 17 inch ஸ்டீல் வீல் வந்துடுது. அண்ட் பாடி கிளாடிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த SUV அப்பியரன்ஸ்க்காக தான் ஒரு ரொம்ப பெருசாலாம் கொடுக்கல. பிரெஸாவில் இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு பாடி கிளாடிங் வரும். இதில் ரொம்ப மினிமலாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அக்லியாக இல்லை, ரொம்ப டீசெண்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்னொரு பெரிய அடிஷன் என்னென்னு பார்த்தோம்னா ரியர் வீல் டிஸ்க்குமே இந்த காரில் வந்துடுது. ஸோ இது வந்துட்டு ஒரு பேஸ் மாடல் கார்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு குவார்டர் கிளாஸ் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க.
ஸோ மோஸ்ட்லி ஒரு 7 சீட் மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பெரிய ஒரு மேட்சான லுக் இருக்குது. பட் ஆனால் இது ஒரு 5 சீட்டர் தான். இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் கொடுத்து ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் அப்பியரன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 7 கலர் ஆப்ஷனில் இந்த மாருதி சுசுகியோட விக்டோரிஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு 3 டியூல் டோன் கலர் ஆப்ஷன்லையுமே இந்த மாருதி சுசுகி விக்டோரிஸ் வருது. இப்போ மார்க்கெட்டில் இருக்க சிஎன்ஜி கார்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த விக்டோரிஸில் ஒரு ரெவல்யூஷனே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஎன்ஜி ஃபில் பண்ணுற கேப் வந்து இந்த இடத்துல நார்மலாக கன்வென்ஷனலாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூல் ஃபில் பண்ணுற இடத்துல சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் சிஎன்ஜி டேங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடியில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு அந்த எக்ஸாஸ்ட் பைப்புக்கு அந்த பக்கம் சிஎன்ஜி டேங்கை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு 10 kg வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம இதில். ஸோ இது ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி சிஎன்ஜி டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பூட்டில் ப்ளேஸ் பண்ணுவாங்க, ஆர்எல் ஸ்டார்ட்டாக வந்துட்டு ஒரு டியூல் டேங்காக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி பூட்லேயே ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் அந்த பூட் ஸ்பேஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணாமல் இருக்கும், நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நீங்கள் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த டேங்க் வந்துட்டு அடியில் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மைலேஜுமே டீசெண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பெட்ரோல் எடுத்திங்கன்னா 21 km ஏஆர்ஐலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு 27 km ஏஆர்ஐலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 20 above தான் உங்களுக்கு சிஎன்ஜியில் எப்படி ஓட்டினாலுமே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஃபியூல் எஃபிஷியன்ட்டான ஒரு கார் தான் இது. ரியரில் பார்க்குறப்போ இந்த டிசைன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. விக்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு பேஜிங் வந்துடுது. ரியரில் 4 பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் கட்டிங்லாம் பண்ணல, 2 பார்க்கிங் சென்சர் தான் சில பிராண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் ரிவர்ஸ் லேம்ப் வருது. ஸோ இது வந்து ஒரு ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடிலே கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப் இந்த வேரியண்ட் கிடையாது. ஸோ அதுக்கு மேலே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. இது நல்ல ஒரு அடிஷன். இந்த இடத்துல சிஎன்ஜி பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துடுது. மேலே பார்க்குறப்போ ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே இந்த எல்எக்ஸி வேரியண்ட்லேருந்தே கொடுத்துட்றாங்க. ஆனால் ரூஃப் ரீல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல ஒரு ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பூட் ஸ்பேஸ் 320 liters. ஸோ இதுவுமே நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் தான். ஸோ இது வந்துட்டு அந்த வீல் கேப் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ளாட்டான பூட் தான். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த லோடிங் லிப்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. 60-40 ஸ்ப்ளிட் ரேஷியோ சீட்ஸ் வந்துடுது. ஆனால் இந்த வேரியண்ட்டுக்கு அந்த பார்சல் ட்ரே மட்டும் கிடைக்காது. அண்ட் இதுக்கு அடியில் ஸ்பேர் வீல் இருக்கு, நோ ஸ்பேர் வீல். ஸோ இந்த இடத்துல அந்த சிஎன்ஜி டேங்க் இருக்கிறதுனால அந்த ஒரு சின்ன ஒரு பம்ப் மட்டும் இருக்கும். ஆனால் ஸ்பேர் வீல் வந்துட்டு இல்லை. அதுக்கு மேலே பஞ்சர் ரிப்பேர் கிட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான லிக்விட்லாம் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் ஜாக்கிக்கான பிளேஸ்மெண்ட், அந்த டயர் இன்ஃப்ளேட்டருமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி டேங்க் அடியில் இருந்தாலும் ஸ்பேர் வீல் இருக்கும்னு நினச்சேன், பட் இல்லை. அண்ட் 2 சைடும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. ஸோ தனியாக ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது தவிர ஹுக் இருக்குது, பட் ஆனால் பூட் லேம்ப் இந்த வேரியண்ட்டில் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த மாருதி சுசுகி விக்டோரிஸோட செகண்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாவ், ஆக்சுவலாக இன்ட்ரெஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. உள்ளே வந்தப்புறம் லெக்ரூம் நீரும் எல்லாமே ரொம்ப தாராளமாக தான் இருக்குது. மாருதி சுசுகி அவங்க எஸ்யூவிஸ் அப்படின்னாலே ஆல்வேஸ் ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். கிராண்ட் விட்டாரா, பிரெஸா, இந்த விக்டோரிஸ் எல்லாமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் தான். லெக்ரூம் நீரும் ஓகே, நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்டர் சப்போர்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. டீசெண்டான ஒரு அண்டர் சப்போர்ட் கிடைக்குது. ஹெட்ரூமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்குது. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". ஸோ இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட் கிடைக்குது. இந்த பேஸ் வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2 கப் ஹோல்டர்ஸுமே வந்துடுது. 3 பேருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஏரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுலேயுமே அவங்க காஸ்ட் கட்டிங் எதுவும் பண்ணல. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேபின் லேம்ப்ஸ் வந்துடுது. ஸோ தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் வந்துடுது, ரைட் சைடுமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹேண்டில் அண்ட் ஆல்சோ ஒரு ஹுக்குமே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வெண்ட்டுமே வந்துடுது. ஸோ இது நம்ம ப்ளோயர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சார்ஜிங் சாக்கெட் எதுவுமே ரியரில் கிடையாது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டனல் சென்டரில் கொஞ்சம் பெருசு தான் ஸோ கொடுத்துருக்காங்க. பட் சென்டர் பேசஞ்சருக்கு அது ஓகே தான். ஏன்னா சீட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ளாட்டு தான். இந்த இடத்துல எந்த பம்புமே கிடையாது. ஃபேப்ரிக் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஆல் பிளாக் கேபின் தான். இப்போ நம்ம எக்ரெஸ் பார்க்கலாம். ஓகே, இதுவுமே ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், இது சிஎன்ஜி கார் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சேஃப்டி பர்பஸ்க்காக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டோர் பேட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த டிசைன் டீட்டெயிலிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ், ஒரு பியானோ பிளாக் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல சின்ன சின்ன பேட்டர்ன்லாம் இருக்குது. டோர் ஹேண்டில் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பட் இதுவே வந்து டியூல் டோனில் இருக்குது. இந்த இடத்துல பெய்ஜ் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். இந்த இடத்துல ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியலுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆம்ரெஸ்ட் மாதிரி இது சில டைம் ஒர்க் ஆகும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாட்டில் ஹோல்டர் வந்துடுது. 1 லிட்டர் பாட்டில் வரைக்கும் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் வந்து வேரியண்ட்டில் 2 ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. அடிஷ்னலி உங்களுக்கு ரியரில் வேணும்னா இன்னும் 2 ஸ்பீக்கர் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் சீட்டுக்கு வரலாம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அதே ஃபினிஷ் எல்லாமே இருக்குது. ரியரில் நம்ம பார்த்து அதே ஃபினிஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்துருது. லாக்கிங் அன்லாக்கிங்கான பட்டன். ஓவர் எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம இதை வந்து அதாவது ஓவர் எய்ம்ஸை க்ளோஸ் அண்ட் ஓப்பன் மட்டும் பண்ணிக்க முடியாது. பிளாக் கலர் டோர் ஹேண்டில் தான் வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா
ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸின் ஹோல்டர் வந்துருது. இது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங்கான பட்டன் வந்துருது. அண்ட் இந்த சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் ஸ்விட்ச் பண்ணதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் வந்துருது. இந்த வேரியண்ட்டில் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனுமே வந்துடும். அதை சுற்றி ஒரு க்ரோம் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டுக்கு அதாவது டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இன்கஸ் வாவ், ஆக்சுவலாக சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் என்னமோ நீங்கள் மிஸ் ஆகுதே. ஓகே தான். ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் வந்து இந்த போர்ஷன், அதான் இந்த இடத்துல இந்த அண்டர் தி சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன், அவ்வளோதான். ஸோ அது மட்டும் தான் நான் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மாருதி கார்ஸில் யூஸ்வலாக நம்ம பார்க்காத ஒரு விஷயம், இந்த வெல்கம் சவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறப்போ, அதாவது இக்னிஷன் ஆன் பண்ணுறப்போ. ஸோ இது வந்துட்டு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டியரிங் வீலுக்கு வாவ், டில்ட் அஸ் வெல் அஸ் டெலிஸ்கோபிக் ரெண்டு ஃபங்க்ஷனுமே வந்துருது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டியரிங் வீலோட டிசைனுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் ஒரு சில்வர் ஃபினிஷுமே இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும் இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும் பர்டிகுலர்லி. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் வைப்பருக்கான ஸ்டாக்ஸ் அதெல்லாமே நார்மலாக தான் வருது. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது மோஸ்ட்லி வந்துட்டு அனலாக் தான். சென்டரில் மட்டும் ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது ஒரு எம்ஐடி, அதாவது கலர்டு டிஸ்பிளே வந்துருது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவிங் டைம் வந்துருது. அண்ட் சிஎன்ஜி அந்த பெட்ரோல் மோட் அந்த ரேஷோக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிஎன்ஜி எவ்வளோ லெவல் இருக்குது அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருது. அண்ட் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. எஸ், அந்த டிரைவிங் டைம் எல்லாமே வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா கிளாக், எஸ் அதே தான் திரும்ப வந்துட்டுருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர், இந்த இடத்துல ஃபியால் மீட்டர், லெஃப்ட் சைடில் சிஎன்ஜிக்கான இன்ஃபர்மேஷன் வந்துடுது. டேஷ்போர்ட் ஆக்சுவலாக இது வந்துட்டு நான் சொல்லியே ஆகணும். இப்போ வந்துட்டு இந்த சேஞ்ச் பண்ண இந்த டேஷ்போர்டோட டிசைன் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மாருதி சுசுகிலேருந்து இப்படி ஒரு டிசைனை நான் சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர், இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெய்ஜ் தான். பட் அந்த கலர்ஸில் அவங்க ப்ளே பண்ணது வந்து ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேஸ் மாடல் காராக இருந்தாலுமே இந்த பியானோ பிளாக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரீமியம்னஸை கண்டிப்பாக இது கொடுக்குது. இங்கே வந்து ஒரு சீப்பான காரில் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் சுத்தமாக இல்லை. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா கூட சேர்ந்து இவங்களும் வந்துட்டு ஒரு சில வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் டிஸ்பிளே எதுவுமே இல்லை. ஏசிக்கான இன்ஃபர்மேஷன் வேணுன்னா நீங்கள் டச் ஸ்க்ரீனில் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மாருதி இந்த ஏசி வென்ஸ்லாம் அந்த டிஸ்பிளே இல்லாமல் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. பட் ஓகே தான். என்னென்னா அந்த எர்கனாமிக்ஸ்லாம் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி நம்ம ஸ்பீட் எதாவது ஃபேன் ஸ்பீட் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவோம், தனியாக மேலே இந்த இடத்துல டச் ஸ்க்ரீனில் பார்ப்போம். ஸோ அது மட்டும் சின்ன ஒரு ஃப்ளாவாக எனக்கு தெரியுது. வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கு இந்த இடத்துல டெடிக்கேட்டாக ஒரு டாகிள் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு அடிஷன். நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்போ மியூட் பண்ணால் இப்படி சுற்றி விட்டிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக மியூட் ஆயிரும். ஆர் எல்ஸ் மியூட்டுக்கு தனியாக ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் ஒரு 7 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் வந்துருது. இதில் நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம மாருதி சுசுகியில் பார்க்குறது தான் ஒரு ப்ளூ கலர் பேக்லைட்டில் இருக்குது. இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது. பட் ஆனால் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது விக்டோரிஸ் கிடையாது. பட் விக்டோரிஸ் மாதிரி ஒரு டிசைன் சிலுவேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டிங்கன்னா அதில் வேரியஸ் பேராமீட்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே, டேட் அண்ட் டைம், லாங்குவேஜ், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மியூசிக்கான இன்ஃபர்மேஷன், இது ஃபோன் செட்டிங்ஸ், அண்ட் இது காருக்கான அலர்ட்ஸ். ஸோ அது எல்லாமே வந்துடுது. சிஸ்டம் பீப் வேணாம்னா நீங்கள் ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் தனியாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாப் எண்ட் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு 64 கலர் ஆம்பியன்ட் லைட்டிங்குமே வரும். இந்த வேரியண்ட்டில் அது கிடையாது. ஏசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் இங்கேருந்து தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் IRVM இல்லை, மேனுவல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப்ஸ் சென்டரில் மட்டும்தான் வருது. அதாவது இந்த இடத்துல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பின்னாடிலாம் எங்கேயும் இல்லை. இது ஒரு ஹாலஜனில் வந்துருது. சீட்டோட அந்த சைட் போல்ஸ்டர்ஸ்லாம் நல்லா பெருசாக இருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலையுமே அந்த சப்போர்ட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் A சார்ஜிங் போர்ட் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் இங்கேயுமே மொபைல் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக ஒரு ரப்பர் மாதிரி, பிளாஸ்டிக் தான் பட் ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு 5 speed மேனுவல் கியர் பாக்ஸோட மட்டும்தான் இந்த LXi வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். பெட்ரோல் எடுத்திங்கனாலும் சரி, சிஎன்ஜி எடுத்திங்கனாலும் சரி, 5 speed மேனுவல் கியர் பாக்ஸோட மட்டும்தான் வரும். நல்ல ஒரு ஸ்லிக் ஷிஃப்டிங் கியர் பாக்ஸ் தான். கிளச்சுமே நல்லா லைட்டாக தான் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு டிரைவர் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கான ஆம்ரெஸ்ட்டுமே வந்துடுது. இதில் லெதர் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடியிலுமே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் க்ளோ பாக்ஸ் டீசெண்டான சைஸில் இருக்குது. ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது.
டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்விட்டருக்கான ப்ரொவிஷன் இருக்க மாதிரி இருக்கும். பட் அது ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த மாருதி விக்டோரஸில் உங்களுக்கு கிடைக்குது. ஃபைனலி சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மாருதி விக்டோரஸில் 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாகவே வந்துருது. பேசிக் வேரியன்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ABCBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே வந்துடும். அண்ட் ஆல்சோ பாரத் NCAPலையுமே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா ஐசோபிக் சைல்ட் சீட் ஆங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 வீல் டிஸ்க் பிரேக் வந்துருது. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி வைஸ்லாம் நீங்கள் டிஸ்அட்வான்டேஜாக அந்த காரில் எதுவும் பார்க்க முடியாது. நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வேரியண்ட்டோட எக்ஸோரூம் ப்ரைசிங் 11.49 lakhs அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஆன் ரோட்னு வர்றப்போ ஒரு 14.78 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு கேட்டால் நிறைய பேர் நான் அந்த ப்ரைஸ்க்கு Brezzaவே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. பட் Brezza கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் பெரிய வண்டி, சஸ்பென்ஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ரைட் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ உள்ள இன்டீரியர் ஸ்பேஸுமே பெட்டராக இருக்கும். 17 inch வீல்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஓவரால் பேக்கேஜாக பார்க்குறப்போ எனக்கு ஒரு பெரிய வண்டி வேணும், பார்க்குறதுக்கு அந்த மஸ்குலர் லுக் வேணும், அண்ட் ஆல்சோ இன்டீரியர் ஸ்பேஸும் நல்லா இருக்கணும், ரைட் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த விக்டோரஸே சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதாங்க இந்த மாருதி விக்டோரஸோட, அதாவது இந்த மாருதி விக்டோரஸ் LXi வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றின உங்களோட தோட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.